வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TP-Link பிராண்ட்லேருந்து XE220 G3, அதாவது G3V இல்லை G3. இதில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் போட்டு வராது. இந்த ரவுட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த நெட்லிங்க் விசஸ் TP-Link XE220 G3V, இந்த டிக் ஃபைபர்லேருந்து 300 Mbps ஸ்பீடை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த ரவுட்டரில் நமக்கு ஒய்ஃபைல நெட்லிங்கில் கிடைச்ச அளவு கூட நமக்கு TP-Linkல கிடைக்கல அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருப்போம். அது என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் செக் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த ரவுட்டரில் நமக்கு சேம் அதே 300 Mbpஸை ஒய்ஃபைல டெஸ்ட் பண்ணி நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம இந்த ரவுட்டரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து மாடல் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே சேம் நமக்கு ஒய்ஃபைல, அதாவது 5 GHz 867 Mbpஸும் 2.4 GHz 300 Mbpஸும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் இது வந்து நமக்கு லேப்டாப்லேயும் ஷோ ஆகுதா அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடத்துக்கு வந்து நம்ம பேட்ச் கார்டு சொல்கிறது வந்து ஹுவாவே மோடத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரவுட்டருக்கு பேக் சைடில் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ண உடனே மேலே வந்து ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் வந்து நமக்கு, அதாவது உள்ளே பேக்கிங் பண்ணியிருக்கிறது வந்து நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு TP-Link ரவுட்டரில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரவுட்டரை கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். உள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதோட வோல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டு 1 ஆம்பேரு. இது கூட ஒரு லேண்ட் கேபிளும் வந்திருந்தது. நம்ம அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம். இதுதான் அந்த CAT 5E லேண்ட் கேபிள் இதோட வந்தது. இப்போ வாங்க நம்ம இதை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் தெரியும், நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்போம். அந்த ரூமில் தான் நம்ம இப்போ இந்த ரவுட்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரவுட்டரை நம்ம ஓப்பன் பண்ண உடனே பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 2 லேண்ட் கேபிள் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பவர் அடாப்டர், அதாவது பவர் இன்புட் போட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரவுட்டரை ரீசெட் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஒய்ஃபையை ஆஃப் பண்ணுறதுக்கும் WPS ஆப்ஷன் பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து இந்த பான் கேபிள், அதாவது இந்த பேட்ச் கார்டை இன்புட் பண்ணுறதுக்கு பேக் சைடில் கீழே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் பேட்ச் கார்டு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மாடல் நம்பருமே இதில் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்ம அந்த ரவுட்ரு. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ரவுட்டரை ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம், ஒரே பிளேஸில் வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு டஸ்ட்டு நிறையா உள்ளே போயிடுது. இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுல நமக்கு ஒரு ப்ளஸ்ஸுமே இருக்குது, அதாவது ஏர் வென்டிலேஷனுமே நமக்கு உள்ள மதர் போர்டுக்கு நமக்கு கிடைக்கும். அதே சமயம் நமக்கு இந்த டஸ்ட்டுமே இதுக்குள்ளே நமக்கு போகுது. அந்த ப்ராப்ளமே இதில் இருக்குது. அது ஒன்று நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம இதை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குது, ஒய்ஃபைலாம் எப்படி இருக்குது, அதாவது ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரவுட்டரை பவர் ஆன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பவர் லைட்டும் ஒய்ஃபை லைட்டுமே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நம்ம பான் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து க்ரீன் கலர் பேட்ச் கார்டு தான் நம்ம இன்புட் பண்ணணும். நான் வந்து ப்ளூ கலர் இன்புட் பண்ணியிருக்கிறேன். தயவுசெய்து இப்படி பேட்ச் கார்டு வந்து யாரும் ஸ்ப்ளைசிங் பண்ணாதீங்க. இந்த பேட்ச் கார்டு வந்து நம்ம நெட்லிங்க் ரவுட்டருக்காக ஸ்ப்ளைசிங் பண்ணோம். அதனால் வேறு வழி இல்லை, இந்த பேட்ச் கார்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் யாரும் இந்த க்ரீன் கலர் பேட்ச் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் பேட்ச் கார்டு தான் இந்த போர்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபைபர் ஆப்டிக் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். இப்போ வாங்க நம்ம இந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம
இந்த TP-Link ரவுட்டரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு டிஃபால்ட் மேக் அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.1.1 இதுதான் நமக்கு TP-Link ரவுட்டருக்குள்ள டிஃபால்ட் மேக் அட்ரஸ். உங்களுக்கு இந்த மேக் அட்ரஸ் தெரியல அப்படின்னா ரவுட்டர் பின்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைப் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரவுட்டர் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். நம்ம ஆல்ரெடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ரவுட்ரு ஆன் பண்ண உடனே பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ண உடனே குயிக் செட்டப் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி உங்கள் OLTயில் ரிஜிஸ்டர் ஆகிடுதுன்னா ரிஜிஸ்டர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் இருக்கிற நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கும். அதை வந்து சிம்பிளாக டெலீட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இன்டர்நெட் கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இந்த ரவுட்டரை டிக் ஃபைபருக்கு தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதனால் டிக் ஃபைபர்னு டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டா IPTV-யா அப்படிங்கிற ஆப்ஷன் ஸோ இதில் வந்து வாய்ஸ் போர்ட் கிடையாது. அதனால் வாய்ஸ் ஆப்ஷன் வந்து இல்லை. நம்ம வந்து இப்போ இன்டர்நெட்டுக்கு தான் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம டிக் ஃபைபருக்குள்ள VLAN ID வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. இது வந்து நீங்கள் ஓல்டு ரவுட்டர் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் டைப்பில் PPPoE இந்த ஆப்ஷன்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டையுமே டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த IPv4 ஆப்ஷன் வந்து எனபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பைண்டிங்கில் LAN 1 LAN 2 Wi-Fi 2 GHz Wi-Fi 5 GHz அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே எனபிள் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கனெக்டட் ஆப்ஷன் ஷோ ஆகலை டிஸ்கனெக்டடில் இருக்குது அப்படின்னா உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட சொல்லி அவங்க சைடு இருக்கிற OLTயில் அதாவது உங்கள் ரவுட்டருக்குள்ளே மேக் அட்ரஸை அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்க சைடு இருக்கிற OLTயில் உங்கள் ரவுட்டரை நீங்கள் என்ன ப்ராட்பேண்டுக்கு இந்த ரவுட்டரை வந்து கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ அந்த ப்ராட்பேண்டுக்கு தகுந்த மாதிரி பைண்ட் பண்ண சொல்லுங்கள். பைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இது கனெக்டட் ஆகும். இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம OLTயில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த ரவுட்டர் போட்டாலுமே ஆட்டோ கான்ஃபிகராக அது வந்து டிக் ஃபைபருக்கு பைண்ட் ஆயிரும். அதனால் நம்ம போட்ட உடனே டிக் ஃபைபருக்கு யூசர் நேம் என்டர் பண்ண உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. இவ்வளோ தான் நம்ம இந்த TP-Link ரவுட்டரை கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு. இப்போ நம்ம இந்த 300 Mbps-ஐ ஒய்ஃபையில் எப்படி அவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கிறா, அதே மாதிரி லேண்ட்லேயுமே 1 Gbps வரை சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இந்த கனெக்டட் சிம்பிளை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் இது வந்து ஸோ அவங்க இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தர்நெட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஈத்தர்நெட்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஈத்தர்நெட்டில் 1000 Mbps வந்து ஷோ ஆகுது. அதாவது 1 Gbps வரை நமக்கு இந்த லேண்ட் கேபிள் உள்ள போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த 2 லேண்ட் கேபிள் போர்ட் தான் இந்த ரெண்டுலேயுமே நமக்கு 1 Gbps பிளான் வரை சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி ஒய்ஃபைலையுமே இது ஷோ ஆகுதா அப்படிங்கிறதையுமே இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இதை ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2.4 GHz கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டோம். ரைட் சைடு இருக்கிற இந்த ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒய்ஃபை இதுக்குள்ளே கனெக்ட் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிசீவ் அண்டு டிரான்ஸ்மிட் இது வந்து நமக்கு 300 Mbps வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது.
நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த XC220 G3V அந்த ரவுட்டரில் வந்து நமக்கு 174 Mbps தான் நமக்கு ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் வந்து ஷோ ஆச்சு. அதனால தான் நமக்கு அந்த நெட்லிங்க் ரவுட்டரோட கம்பேர் பண்ணும்போது 300 Mbps பிளான் வந்து நெட்லிங்க் ரவுட்டரோட கம்மியாக அப்லோட் அண்ட் டவுன்லோடு கிடச்சிது. அதுதான் ரீசனு. அதே மாதிரி 5 GHz இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். சேம் இதுலேயுமே கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஷோ ஆகும். நமக்கு ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் வந்து 866 Mbps ரிசீவும் டிரான்ஸ்மிட்டுமே சேம் 866 Mbps வந்து அப்லோடு டவுன்லோடு நமக்கு கிடைக்கும். அதாவது பாக்ஸில் வந்து 867 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு 66 வந்து ஷோ ஆகுது. 1 Mbps தான் டிஃப்ரெண்ட். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதில் வந்து கரெக்டாக இருக்குதா, பாக்ஸில் இருக்க மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்புறம் தான் நமக்கு போட்டிருக்கக்கூடிய பிளான் வந்து கரெக்டாக நமக்கு ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டையுமே செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சேம் அந்த லாஸ்ட் நெட்லிங்க் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்பீட் டெஸ்ட்டு ஆப்லேயுமே டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம டாஸ்க் மேனேஜருக்குள்ளே எவ்வளோ நமக்கு ரிசீவ் ஆகுது, நம்ம சிஸ்டம் எவ்வளோ கெப்பாசிட்டி ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறதையுமே இந்த டாஸ்க் மேனேஜரில் உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு கிளியராக தெரியும். இல்லை பெர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எவ்வளோ ஸ்பீட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்பில் வந்து 280 நியர் தான் ஷோ ஆகுது. பட் நமக்கு ரிசீவ் வந்து 307 Mbps வரை நமக்கு ரிசீவ் ஆகுது. இதுதான் நம்ம அந்த வீடியோலையுமே மென்ஷன் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், மேலே ஐகார்ட்லேயுமே கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதே மாதிரி நமக்கு அப்லோட் வந்து 291 இதில் வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 283 தான் நமக்கு ஷோ ஆகுது. இதுவுமே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ இது வந்து நமக்கு லேண்ட் கேபிளில் கிடைக்கக்கூடிய ஸ்பீடு. சேம் இதை வந்து நம்ம ஒய்ஃபைலையுமே செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம லேண்ட் கேபிளை டிசேபிள் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லேண்ட் கேபிளை டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுலேயுமே ஒய்ஃபை சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஒய்ஃபைல பார்த்தீங்க அப்படின்னா 303 Mbps வரை நமக்கு டவுன்லோடு கிடச்சிருச்சு. பட் நமக்கு இதில் சேம் 285 286 வரை தான் நமக்கு ஷோ ஆகுது. பட் நமக்கு சிஸ்டமுக்கு வந்து ரிசீவ் ஆகிறது 300 Mbps வரை நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அப்லோடு பார்த்தீங்கன்னா 296 300 Mbps வந்து நமக்கு அப்லோடுமே வந்துடுச்சு. பட் நமக்கு இதில் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 283 தான் ஷோ ஆகுது. பாருங்கள் 305 வரை நமக்கு அப்லோட் அண்டு டவுன்லோடு கிடைக்குது. இதுதான் மக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் இந்த G3 ரவுட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீடு கிடைக்குதா அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.